எபிசோட் 29. அரசனின் சிரிப்பு நகைச்சுவை. விஜயநகர மண்டலத்தில் நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமனின் பன்முக கூசல்கள் எப்போதும் அரசர் கிருஷ்ணதேவராயரின் முகத்தில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டே இருந்தன. ஒரு நாள் அரசர் மிகவும் துக்கமாக இருந்தார். சபையில் அடிக்கடி அவர் அழுகையுடன் கண் நிறைந்தது போலவே தோன்றியது. துக்கத்திற்கு காரணம் என்ன என்று அமைச்சர்கள் அறிய முயன்றாலும் அவர் எதையும் கூறவில்லை. சபையின் சஞ்சலம். சபையின் அமைதியை குலைத்து ஒரு விதமான சஞ்சலத்தை உருவாக்கியது அரசரின் மனநிலை. அரசர் தனது சோகத்தை எவ்வாறு தீர்ப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்பொழுது சபையின் தனியிடம் நின்று யோசித்தார் தெனாலி. தெனாலியின் திட்டம். தெனாலிராமன் எப்போதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த வழிகளை தேர்வு செய்வதில் வல்லவர். அவர் அரசரை மகிழ்விக்க ஒரு சிறப்பான நகைச்சுவை நிகழ்வை ஏற்பாடு செய்ய முடிவெடுத்தார். அரசனை பாதிக்காமல் அவருக்கு நேரடியாக உதவ வேண்டிய அன்றைய சூழலை அவர் சரியாக புரிந்து கொண்டார். சிரிக்க வைக்கும் சித்திரம். தெனாலி அதற்காக ஒரு சித்திர கலைஞரை அழைத்துவிட்டு அரசரின் முகத்தை மட்டுமே சிரிக்கும் போக்கில் வரைந்து கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சில மணிநேரங்களில் கலைஞன் வரைந்த காட்சி அரசனை சிரிக்க வைத்து மகிழ்விக்க வைத்தது. என்னை இதை செய்ய உனக்கு எப்படி தோன்றியது என்று அரசர் கேட்டார். அரசே, உங்கள் சிரிப்பே சுகமும் மகிழ்ச்சியும் தரும் நம் நாட்டின் சொத்து. அதை மறந்து விட்டீர்கள் போல தோன்றியது. அதனால் உங்களை பார்த்தால் எல்லோரும் மகிழ்வார்கள் என்பதை கலை வடிவில் நினைவுபடுத்தினேன் என்று தெனாலி சொன்னார். அறிவுரை விளக்கமாக. இந்த நிகழ்வின் பின்னர் அரசர் தெனாலியை பாராட்டினார். தெனாலி, நான் சிரிப்பதன் முக்கியத்துவத்தை மறந்துவிட்டேன். உன் நினைவூட்டலால் எனக்கு புத்துணர்ச்சி கிடைத்தது. மகிழ்ச்சியின் மரபுரை. அதன் பின்பு அரசர் சபையில் தினமும் சிறிய நகைச்சுவை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யச் செய்தார். இதன் மூலம் நாட்டில் மகிழ்ச்சியின் அலையும் அமைதியும் நிலவியது. இந்த கதையின் முக்கிய பாடம் என்னவென்றால், சிரிப்பு மட்டுமே மனதை சீர் செய்து வாழ்வை இனிமையாக்கும். அரசின் மகிழ்ச்சியும் அதன் மக்களின் ஒற்றுமைக்கும் அவசியம் என்பதை தெனாலி மிக அழகாக புரிய வைத்தார்.